நேத்து ஒரு பெட்ரோல் பங்க் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லு பெட்ரோல் பங்க் நான் வந்து வண்டியில காத்து இல்ல பெட்ரோல் போட்டு காத்து அடிக்கலாம்னு சொல்லி நிக்கிறேன். அந்த அண்ணன் அழுகுற மாதிரி தெரியுது. அழுகுறாரு, கண்ணுல தண்ணி வரும், அப்படியே ஸ்டாப் பண்றாரு, நிறுத்துறாரு, திரும்பி அழுக வருது. அது ஸ்டாப் பண்றாரு, திரும்பி அழுக வருது, என்னன்னே தெரியல. நான் யோசிக்கிறேன், சரி ஏதோ ஏதோ ப்ராப்ளம் எதுவும் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னாச்சு இந்த வண்டி காத்தடிச்சுட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு காத்தெல்லாம் அடிச்சுட்டு பின்னாடி தம்பி முன்னாடி தள்ளு தம்பினார் வண்டியை. சரி வண்டியை முன்னாடி தள்ளுறேன். அப்புறம் அவங்க ஸ்டாஃப்லாம் வந்து கேட்டாங்க. ஆனா நான் கூட நிறுத்தி கேட்கலான்னு பாக்குறேன். பின்னாடி தம்பி வண்டியை முன்னாடி தம்பி காத்தடிக்கணுங்கிறாரு. சீரியஸா இது இப்போ நேத்து நடந்தது. இன்னைக்கு டேட்டு வந்து 1ஆம் தேதியா? தம்பி வண்டி முன்னாடி காத்தடிக்கணும். அவர் வந்து அங்க யார் அடிச்சு விட்டுட்டு இருந்தாரு, காத்து வண்டிக்கு வந்து காத்து நிரப்பி கொண்டு இருந்தார். அவரு லிட்டரலா தெரியுது எதுக்கோ அழுக ட்ரை பண்றாரு. என்னாச்சுன்னு கேட்கலாம். அப்புறம் அவங்க இருந்த ஸ்டாஃப்லாம் வந்து கேட்டாங்க, என்னாச்சு, திட்டினாங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏதோ ஆயிடுச்சு. சரி ஓகே. யாருமே கேட்கல. நான் என்னன்னா காத்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு, நீ கூட கேட்கல இல்ல. அவரு அழுக எப்ப கண்டுபிடிக்கிறோம்னா கீழே உட்காருவார்ல, இப்படி காத்து பிடிக்க உட்காருவாங்கல்ல, உட்கார்றப்ப ஒரு மாதிரி ஆகுது, என்ன இப்படி ஒரு மாதிரியே இருக்காரு அப்படின்ட்டு நானே பின்னாடி நாபெல்லாம் காத்து பிடிக்கிறவர் நான் பின்னாடி நாபெல்லாம் கழட்டிட்டு நானே பிடிச்சிக்கிறேன் இல்ல தம்பி அப்படின்னு சொல்றாரு. இந்த வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு. சரி வண்டியை தள்ளி நிறுத்திடுவோம், வண்டி நிறுத்திட்டு நான் கேட்பேன்னு சொல்லி வண்டி ஓரமா நிறுத்தி கேட்பேன்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க போறேன். தம்பி தள்ளி எடுத்து தம்பி காத்து அடிங்கிறாரு பின்னாடி இருந்து ஒருத்தர். அப்புறம் ஆக்சுவலா வண்டி நான் தள்ளி நிறுத்துறதுக்குள்ளேயே வந்துட்டாங்க. அங்க இருந்து வந்துட்டு என்ன எதுன்னு கேட்டாங்க. பெட்ரோல் பங்க்ல என்னன்னா யோசிக்கிறேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. வாய்ஸ் ஓவர் பண்ணுங்க. அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபெமினிசம் முக்கியமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மெனிசம் முக்கியம். நானும் சூடோ ஃபெமினிஸ்ட் தான், இருந்தாலும் சொல்றேன். அதாவது சூடோனா பொய்ன்னு அர்த்தம். இப்ப சூடோ சயின்ஸ் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி சூடோ ஃபெமினிஸ்ட். அதாவது பொய் பெண்மைவாதி. எல்லாத்துலயும் இல்ல, ஏதாவது ஒரு 2 விஷயத்துல வேணும்னே சில விஷயம்லாம் பேசுவேன். அன்னைக்கு இந்த இன்சிடென்ட் ஞாபகம், பப்ளுன்னு ஒருத்தன் என் ஃப்ரெண்டு. சரி பப்ளு தானே? யாரு? டார்லு. நானு இவன் 3 பேர் மூணு பேர் வந்துட்டு இதுக்கு போறோம். எங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அவனை ரயில் ஏத்தி விடுறதுக்காக தொடர் நிலையத்துக்கு நீ பேசுற இடையில பேசுறா எரிபொருளை நிரப்பிக்கொண்டு இந்த மாதிரி காற்றளவையும் நிரப்பிக்கொண்டு. இல்ல இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் பேசுனாலே வித்தியாசமா பாக்குறேன். இப்படி பேசினாலே யோசிச்சு பாரு. இப்போ இங்கிலாந்து போறோம். நான் பேசுறத முடிச்சுக்கிறேன்டா, ஏன்டா அப்படி? ஒரு லேடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு லேடி ஹெல்ப் கேக்குது. எப்படின்னா அந்த அம்மா ஒரு பேக் ஏதோ தூக்கிட்டு வர சொல்லுது. அப்புறம் கையில இன்னொரு பேக் வேற இருந்துச்சு, நிறைய வச்சு கட்டப்பை 2 கட்டப்பை இருந்துச்சு. அப்பன்னு பார்த்து என்னோட ஃப்ரெண்டு டார்லோ அவன்கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி தம்பி தூக்க முடியுமாப்பா அப்படின்ட்டு. தம்பின்னு கூட சொல்லல, கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா, தூக்க முடியுமா, எங்க வரீங்க, ட்ரெயின் வரைய. எவனாவது வந்துட்டு மோஸ்ட்லி, அதாவது இப்போ இருக்க நிலைமையில எவனாவது டக்குன்னு வந்து உதவி பண்ண மாட்டான். பண்றவன் அதிசயம் என்ன. அதுவும் வந்துட்டு இதாவது கடைசியில அவங்க கையில ஒரு பேக் இருந்துச்சு, எல்லாத்தையும் வந்துக்கிட்டு ஓடினான் அந்த அம்மா. இவங்க ட்ரெயின் அட்ரஸ் ஸ்டேஷன் வந்துட்டு பண்ணது தப்பா சொல்லல. 4வது ஸ்டேஷன் இவங்க ஏற போறது என்ன. இவனும் ட்ரெயின் ஏறத்தை வந்திருக்கான், சரி ரயில் ஏறத்தை வந்திருக்கான். இருந்து எங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அவனே கேட்கிறான், என்ன கேட்கிறான்னா, ஏண்டா இதே இடத்துல வந்து ஒரு ஆம்பளை பையன் இருந்திருந்தா, பையன் ஆம்பளை ஏதாவது ஒண்ணு வச்சுக்கங்க, மென்னு ஹெல்ப் கேட்பானா, அவன் வாயை திறந்து இவ்வளவு பேக தூக்கிட்டு வரணும்னு. அப்படியே கேட்டாலும் நம்ம பண்ணுவோமா. இப்ப நான் தண்டி எருமாடு மாதிரி இருக்கேன், சரிங்களா? எருமாடு அம்மா கூப்பிடுறாங்க. கேட்டிருந்தா, ஐ மீன் ஒரு பையன் கேட்டிருந்தா இப்ப நான் பண்ணிருப்பானா. அந்த எருமாடு மறந்து எருமாடு மாதிரி இப்ப நான் இருக்கேன். லிப்ட்ல மேல ஏறி அது ஒரு 1/2 கிலோமீட்டர் 4th பிளாட்ஃபார்ம் அவங்க போனோம். 4th பிளாட்ஃபார்ம்ல எங்கனையோ நிக்க, ஐ மீன் மேலேயே போர்டு இருக்கும். நீங்க தொடர் வண்டி நிலையத்துல போய் தொடர் வண்டி ஏறி இருந்தீங்கன்னா இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கா. அது மேல ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுல வந்து D1 ஏசி கோச்சா என்னன்னு சொல்லி இருக்கும். அவங்க அங்க வந்து கொடுக்க சொன்னாங்க. அவங்க ஒரு பேக் என்னமோ தான் கையில வச்சிருக்காங்க, மிச்ச பேக் எல்லாம் வந்து தூக்கிட்டு போறான். இதுவே நம்ம அங்க நின்றுந்தோம்னா இந்த ஹெல்ப்பை கேட்க மனசு வருமான்றதை விட யாரா பண்ணுவாங்களா?
பண்ணிட்டா கூட எருமை மாடு மாதிரி இருக்கான், ஏன் தூக்கிட்டு போக மாட்டானா நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. நான் இவனே பண்ண மாட்டியா அந்த ஒரு இதுல see this is octopus, it has 8 hands, this is me, I have 2 hands. அந்த மாதிரி 8 கை இல்ல, 2 கையில 2 ஒரு மிஞ்சி போனா 4 பேக் தான் எடுத்துட்டு போக முடியும். அவங்க 2 3 ட்ராலி பேகு, ஷோல்டர் பேக் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஷோல்டர் பேக் ஒரு பேக் மட்டும் கையில பிடிச்சா மிச்சம் தான் எடுத்துட்டு போனான். 2 ட்ராலி இழுத்துட்டு பேக் 2 பேக் சைட்ல போட்டுட்டு போயிட்டு இருந்தான். இப்ப என்னன்னா பையனுக்கு பையனே ஹெல்ப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, பாருங்க உட்காந்து பாயில இருக்க நூலாத்துக்கிட்டு இருக்கான். விளங்குறியா நீ? நானும் தெரிய வீடியோ தெரியக்கூடாது இழுத்து இப்படி இப்படின்றேன். அந்த கையை கொஞ்சம் கீழே இருந்துச்சுல்ல, அதனாலதான் இப்படி இப்படின்றேன். போட மாட்டீங்க. சரி கை இங்க வந்துச்சுன்னா தெரியுமே. நேரத்துக்கு அமைதியாத்தான் இருடா. அதெல்லாம் பண்ண முடியாது. நான் எப்ப இருந்தோம் கூட இருக்கேன். யாராவது கெஸ்ட் பண்ணி கமெண்ட்ல போடுங்க, நான் சொல்ல விரும்பல. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்குது வாங்க சும்மா பேசுவோம், நீங்களும் பேசலாம். இந்த வீடியோ முக்கியமா ஒரு விஷயம், இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது திட்டணும், வன்மத்தை கக்கணும் அப்படின்னா கக்கலாம், கமெண்ட் பாக்ஸ்ல கக்கலாம். அவங்கலாம் வந்து கம்பல்சரி பாருங்க. எல்லாம் ஒரு ஆளாவீங்க வீடியோ பண்ண கேளுங்க. ஆமா, அதாவது நீங்க எங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணுங்க, நாங்க அதை ஏத்துக்கிறோம். நீங்க எல்லாம் ஒரு ஆளாடா மூஞ்சிய பாடுறா என்னடா அப்படி பேசுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பேசுறவங்க எல்லாம் இந்த மாதிரி திட்டுறவங்க கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மனசு கஷ்டமா இருக்கும், ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ணாம திட்டுறா பாரு அப்படின்ட்டு. நிஜமாவே எனக்கு இவனுக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கும். டீ குடிக்க போலான் இருக்கோம், டீ குடிக்க வர்றேன்னு சொல்றவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு டீ குடிக்க உங்க இங்க வந்துடக்கூடாது, வேற எங்கேயாவது போங்க. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு, புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. அது ரீக்ரியேட் பண்ணி தான் ரெடி. இந்த வீடியோ வந்துட்டு ஸ்டார்டிங் தலைப்பே வந்துட்டு வாங்க சும்மா பேசலாம். அதாவது வீடியோ கடைசியில எல்லாம் முன்னாடி போடுவாங்க, டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறோம். இது சும்மா உட்காந்து பேசுறமே தவிர எங்களுக்கு இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணணும், இந்த பர்சனை கண்டென்ட் எல்லாம் கிடையாதுங்க. இந்த கண்டென்ட் வச்சுதான் பேசுவோம், அப்புறம் வந்துட்டு இந்த இதுதான் பேசுவோம், அப்பெல்லாம் கிடையாது. வாய்க்கு வர்றத பேசுவோம். இந்த டீமை, இந்த பர்சனை, இந்த சாதியை, இந்த மதத்தை, இந்த ஸ்டேட்ல இருக்கவங்களை மட்டும் இப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சிடாதீங்க. நினைச்சா நினைச்சுட்டு திட்டுங்க, சந்தோஷம்.